சரி, என்னதான் கூட இருக்கிறவங்க அப்பாவை பத்தி தாங்கிட்ட தப்பா பேசினாலுமே எப்படி ஒரு அப்பாவை ஒரு மகன் விஜயால வெறுத்துட முடியும்? அதான் சார், எப்பவுமே அதுக்கு தான் நல்லவங்கள கூட வைங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். நல்ல பண்புகள் உள்ளவங்க, நல்ல சிந்தனையாளர்கள், தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள், இவர்களை எப்பவும் கூட வைங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு தான் சார். தொலைநோக்கு பார்வைன்னு ஒன்று இருக்குது சார். எதிரிகளையும் மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கு, யார் மேலும் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு நாங்கள் இருக்கும்போது நாங்களாம் நல்லா பக்குவப்படுத்தணும் சார். ஆனால் இப்போ அந்த பக்குவம் ஆயிருக்கணும்ல, பக்குவம் அடைஞ்சிருக்கோம்ல விஜய். ஆகல, அது ஏதோ நீங்க தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்றீங்க. அதான் சார், நாங்கள் செயல் திட்டங்கள் பண்ணும்போது சொல்லிக் கொடுப்போம். அந்த செயல்களை எப்படி பண்ணுவோம் சார், ரசிகர் மன்றத்தை விழாவை இப்படி பண்ணுவோம், இப்படி படங்கள் பண்ணுவோம், இந்த மாதிரி கதைகளை தேர்வு பண்ணுவோம், இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்தோம். இல்ல எஸ்எஸ்சி பக்குவப்படுத்திருக்காரு தன்னுடைய மகனை. ஒரு பிஆர்ஓவா ஒரு மேனேஜரா உங்க தளபதி விஜய் நீங்க பக்குவப்படுத்துறீங்க. நீங்க எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தோமா விஜய் பக்குவம் ஆகலன்னு சொல்ல வரீங்க? அதான் சார், அந்த காலகட்டங்களில் ஒரு பேலன்ஸ் பண்ணி வந்தார் சார். திரும்ப ஒரு இதாகிறன்னா பிறர் சொல்றதை கேட்கிறார் இல்லையா, கேட்கக்கூடாது இல்லையா. நீ எது சொன்னாலும் வெளியே கெட் அவுட் நீ சொல்லியிருப்பாங்கன்னா அப்பாவை பற்றி போட்டு விட்டுப்பானா